இருக்கிற ஆசை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆர்மையிலே அறுபதுதான் லட்சிய இன்றைக்கு இதோடு இணைந்த அந்த பணிகளை மேற்கொள்கிறேன். அப்போது சொன்னார்கள் பலவே செங்கோட்டையின் போய் அங்கே சேர்ந்திருக்கிறான் சொன்னார். சேர வேண்டிய இடத்திலே நான் சேர்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நல்லவர் தேவை, வல்லவர் தேவை. சமுதாய அடிப்படையில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்வதற்கு, ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் பெண்களும் சொல்லுகிறார்கள். பல திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற போது நான் இடத்திலே பார்த்தேன், ஒரு மருத்துவர் இருவருக்கும் திருமணம். அங்கே சென்றவுடனே அவர்களை காணுகிற போது ஒரு 50 மாணவிகள் அவரோடு படித்தவர்கள் இடத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். ஏன் இடத்திலே எடுக்கிறீர்கள் கேட்டார். நீங்கள் விஜய் இடத்திலே சென்று விட்டீர்கள், அதற்காகத்தான் உங்களை வாழ்த்துகிறேன் சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இதெல்லாம் நான் கண்கூடாக பார்க்கிறேன். இப்போது நீங்கள் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டத்தை பார்க்கிற போது ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற இடைய பட்டாளம் இங்கே இருக்கிறது. இந்த பட்டாளத்தை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி பிறக்கப் போவதில்லை, பிறக்க முடியாது என்று நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் உங்கள் சக்தியோடு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இனி தமிழ் மண்ணிலே யாரும் இல்லை இவரை விட்டால் என்ற வரலாற்றை நாம் படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த இந்த பணிகளை மேற்கொள்வோம். வெற்றியை தேடி தருவோம். காலம் மிக விரைவிலே இருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பூத் கமிட்டி அமையுங்கள், சுழண்டு பணியாற்றுங்கள், மக்களை சந்திக்குங்கள், மக்களிடத்திலே கோரிக்கை வைக்குங்க. அந்த மக்களிடத்தை எடுத்து வருகிற போது மக்கள் தயாராக இருக்கிறார். நான் வாக்களித்தால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒன்று திரட்டுங்கள், வெற்றி வாகை சூடுவதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். ஏனென்று சொன்னால் தேர்தல் களம் என்பது சுலபமானதல்ல. அதில் களத்தில் இருக்கின்ற ஒரு சாதாரணமானதில் நினைத்துவிடக்கூடாது. என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளும் அங்கே செய்வார்கள். அதை தகர்த்திருக்கிற சக்தி உங்கள் கையிலே இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த பணிகளை நீங்கள் ஆற்றுகிற போது 234 தொகுதியிலும் நாம் வென்று காட்டுவோம். இந்த வரலாற்றை படைப்பு உள்ளாட்சி தமிழகத்தை தருவதற்கு இவரை விட்டால் யாரும் இல்லை என்பதை ஏனதை சொல்கிறேன் சொன்னால், நல்லவர் நாட்டிற்கு தேவை, நல்ல மனிதனை மிக்கவர்கள் தேவை. உங்களை போன்ற இளைஞர்களை தட்டி எழுப்புகிற ஒரு ஆற்றல் மிக்க சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தளபதியாக இருக்கிற தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நாளை காலங்கள் மாறப்போகிறது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.